ஆமாம், இன்னைக்கு புதன்கிழமை. அடுத்த புதன்கிழமை நாள் நல்லா இருக்குது. மண்டபம் பார்த்துட்டேன், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். தலைவரை மாற்றணும். கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தேன். என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் யாரும் எந்த கூட்டத்துக்கோ மற்றதுக்கோ எதுக்கும் போக வேண்டாம். இது முதல்ல இருந்தது தான். எல்லா சத்தியங்களையும் மீறிட்டேன். நான் எந்த காலத்திலும் எந்த பதவிக்கும் எந்த இதுக்கும் போக மாட்டேன்ற அந்த ஒரு சத்தியம் அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, என்னைக்கும் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை. இந்த பொதுக்குழுவில் இவரை கட்சி தலைவரை நீக்கிட்டு செயல் தலைவராக அவரை போட்டு, கௌரவ தலைவராக அவரை போட்டு இவரை தலைவராக்கினான். அந்த இது அதில் அதை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன், கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. என்னுடைய மருமகள், நான் மகாபலிபுரத்தில் கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதுவாக இருந்து மகாபலிபுரத்தில் ஒரு இந்த டான் ஹோட்டலில் போய் தங்கியிருந்தேன். சரி, ஒரு 8 நாள் அங்கே போய் தங்க ஒன்றும் போகணும். அப்போ அங்கே எப்படியோ தெரிஞ்சு, நான் யாருக்கும் சொல்லலை, எப்படியோ தெரிஞ்சு வந்தது. மாமா என்னம்மாண்ண, மாமா நினச்சி என்னம்மாண்ண. அது வந்தது புதன்கிழமை. அன்றைக்கி என்னை வந்து பார்த்து, மாமா இன்றைக்கி புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை நாள் நல்லா இருக்குது. மண்டபம் பார்த்துட்டேன், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். தலைவரை மாற்றணும். 8 நாளில் சாதாரணமாக ஒரு பியூன் அது ஒரு வேலைக்காரன், அந்த கம்பெனி வேலைக்காரனுக்கு கூட 1 மாதம் டைம் கொடுப்பாங்களா இல்லையா? கொடுப்பாங்க. நீ இந்த மாதத்தோட இந்த தேதியில் நீ விலகிற ஓய்வு பெறலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் 8 நாளில் மண்டபம் பார்த்துட்டேன், எல்லாம் சரி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு 8 நாள். இந்த புதன்கிழமைலேருந்து என்ன பார்க்குறது, அடுத்த புதன்கிழமை பார்த்து எல்லாம் மண்டபம்லாம் எல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் நான் அவர் தலைவரை வர சொல்லி, கம்பெனியை வர சொல்லி சொன்னேன். இது சொன்னது அவர் போய் என்ன பண்ணார், அவங்க மச்சனை தம்பி அவங்ககிட்டலாம் சொல்லியிருக்காரு. அவங்க இவர் ஜோசியம் கடவுள் நம்பிக்கைலாம் இவர் கிடையாது கம்பெனிக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு 1.5 மாதத்துக்கு கிரகம் சரியில்லை. அவர் என்ன புதன் சுக்கரனை பார்க்கணும், சுக்கரன் சூரியனை பார்த்தாலும் தெரில, ஏன் யாரை பார்த்தாலும் தெரில, ஒரு கிரகம் சரியில்லை, எதை செய்தாலும் 1.5 மாதத்துக்கு பிறகு செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்கிட்ட சொன்னார், இப்படி எங்கள் இப்போ மச்சான் தம்பின்னு சொல்கிறாங்க. அப்போ என்கிட்ட வர சொல்லி, அம்மா இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. சரி மாமா ஆச்சு. அப்புறம் 1.5 மாதம் பொறுத்து அதே பட்டாபிஷேகம் நடந்தது. பட்டாபிஷேகத்தில் கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தேன். ஆனந்த கண்ணீர் இவர் அறிவிச்சு ஆனந்த கண்ணீர் வடித்தேன். அப்போ ஒரு செய்தியை சொன்னேன் நான் பேசும்போது, என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் யாரும் எந்த கூட்டத்துக்கோ மற்றதுக்கோ எதுக்கும் போக வேண்டாம். இது முதல்ல இருந்தது தான். ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கிறது, சங்கம் ஆரம்பிக்கிறது, என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் போகக்கூடாது. அப்படி தான் அந்த அன்புமணியும் வரக்கூடாதுன்றது. அந்த அன்புமணி இந்த பதவியை ஏற்பதற்கு தலைவர் இது அமைச்சர் பதவியா, தலைவர் பதவி இல்லை, அமைச்சர் பதவி ஏற்பதற்கு எங்கள் குடும்பத்தில் யாரும் வேண்டாம்னு உட்காந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் என்னை போட்டு வறுத்து எடுத்தாங்க. அப்புறம் மணியும் வந்து அவரும் இல்லை, அவர் அன்புமணி தான் தலைவராக வரணும், இது தலைவராக வரணுன்றான், அமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி கேபினட் மினிஸ்டர், அதுக்கு முன்னால் ஹெல்த் மினிஸ்டராக இவர் இருந்தார். யாருப்பா பொதுச் செயலாளர் இருந்தார், லலித் ஏழுமலை முதல்ல கிடைச்ச அமைச்சர் பதவி அவருக்கு தான் கொடுத்தோம். 3 பேர் வன்னியர்கள் இருந்தாங்க, இருந்தும் அவருக்கு தான் கொடுத்தேன் அந்த பதவியை.
அதே பதவி ஹெல்த் மினிஸ்டர் பதவி இப்போ வந்து கேபினட் பதவி. அப்போ நான் செய்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம குடும்பத்தில் யாரும் போகக்கூடாது, எந்த பதவியும் ஏற்கக்கூடாதுன்ற இது உட்காந்து எல்லாம் பேசுகிறாங்க, குடும்பத்தில் பேசுகிறாங்க. ஜே.கே. மணி உட்காந்து பேசுகிறார். இல்லை நாம் பார்த்துட்டோம், ஜே.கே. தலித் ஏழ்மையை பார்த்துட்டோம் அவருடைய செயல்பாட்டை, அதனால் அவர் தகுதியானவர் அன்புமணி தான், அதனால் அவர் தான் அந்த பதவியை கொடுக்குறோன்னு சொல்லி எல்லோரும், எனக்கு விருப்பம் இல்லாமல் எல்லோரும் இது பண்ணாங்க. சரின்னு அதே மாதிரி அவருக்கு ஹெல்த் மினிஸ்டர், அந்த ஹெல்த் மினிஸ்டர் கூட அது ராமலோர் பஸ்வானு தான் கொடுத்தாங்க. அப்போ அவர்கிட்ட போய் ராத்திரி பூரா உட்காந்து உங்களுக்கு ஹெல்த்துனா ஒன்றும் தெரியாது, அவருக்கு வேறு ஏதோ கொடுத்தாங்க, நான் ஞாபகம் இல்லை. அதனால் இனி அதுக்கு பொருத்தமான ஒரு ஆள் கோலம் என்னமோ கொடுத்தாங்க. அப்புறம் நான் அதை மாற்றி இவர் ஹெல்த் மினிஸ்டர் வாங்கி கொடுத்தேன். ஒரு நாள் ராத்திரி பூரா தூங்காமல் இப்படி எல்லா சத்தியங்களையும் மீறிட்டேன். நான் எந்த காலத்திலும் எந்த பதவிக்கும் எந்த இதுக்கும் போக மாட்டேன்ற அந்த ஒரு சத்தியம் அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, என்னைக்கும் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, தலைவர் பதவியை சொன்ன மாதிரி பழக்கரப்பியா சொன்ன மாதிரி அந்த தலைவர் பதவியை ஏற்றுன்னு இருக்கேன். இவர் செயல் தலைவர். இதுக்கு ஒரே தீர்வுன்னு பண்ணால் அப்பா கொடுத்த அப்பான்னு கூட சொல்ல வேணாம், ஐயா கொடுத்த அது ஐயா ஒன்று சொல்ல வேணாம், நிறுவனர் கொடுத்த அந்த செயல் தலைவர் பதவியை மகிழ்ச்சியுடன் ஏற்று நான் ஒரு சுற்றி வருவேன், செயல்படுவேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வேன். அது இல்லாமல் செயல் தலைவரே இல்லை என்றாலும் நான் ஒரு தொண்டனாக இருந்து இந்த கட்சியை வளர்ப்பேன். இதை பத்திரிகையாளர்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டேன்னா தீர்வு தான் முடிஞ்சு போச்சுல்ல தீர்வு. நான் செயல் தலைவராக நிறுவனர் சொல்லுகிறார், நான் சிறப்பாக செயல்படுவேன் செயல் தலைவராக. அவர் விருப்பப்படி அவர் தலைவராக இருக்கட்டும், எனக்கு அதில் மகிழ்ச்சி, அளவு கடந்த மகிழ்ச்சி. அந்த செயல் தலைவர் இல்லை என்றாலும் கூட நான் ஒரு தொண்டனாக இருந்து செயல்படுவேன், இந்த கட்சியை வளர்ப்பேன், இந்த தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னு உங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டான்னா முடிஞ்சு போச்சு. கண்ணாடியும் உடையலை, உழவும் படலை, ஒன்றும் இல்லை. தீர்வே தான் தீர்வு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.